காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான பல விதமான கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெளிவடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? இறைவன் அருள்ல நல்லா இருக்கோம் மேம். வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வேல் முருகா வா வா, வேல் முருகா வா வா வா, வேலவா சண்முகா முருகா முருகா முருகா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவோம். வணக்கம்மா. பொதுவாக வாழ்க்கையில் எல்லாருக்குமே நல்ல செழிப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. இருந்தாலும் பிரச்சனைகள் வரும்போது பல பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை விதி, அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, நான் எந்த தப்பு செய்யலை, எனக்கு வந்து அந்த விதி ஒர்க் அவுட் ஆகுது, எல்லாமே விதியால் தான் நடக்குதுன்னு சொல்லும் போது ஒரு சிலர் சொல்லக்கூடிய விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிச்சயமாக வெல்ல முடியுமா இல்லை முடியாதா? அதை பற்றி சொல்லுங்கள். ஷோர். முதல்ல இந்த பெரியவர்கள் சொல்லக்கூடிய இதை வந்து நம்ம இந்த காலங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்கணும். நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே அடிபட்டு தான் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு லைஃபே பத்தாது. ஏன்னா பெரியவர்கள், அதுவும் நம்ம வந்து கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடியாம் நாம் தமிழ் குடிங்க வரும்போது பண்பாடுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்தவர்கள் தான் நாம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது பெரியவர்கள் சொல்கிறது உண்மையே. அப்போ அந்த சில பேர் சொல்லக்கூடிய அமைப்பில் சொல்கிறாங்க இல்லையா, விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறதும் உண்மையே. அப்போது இதில் உங்களுக்கு கான்ட்ரடிக்டரியாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. எப்படி அப்படின்னா, பெரியவங்க சொல்கிறது என்ன, அந்த தீய காலங்களில் வரும்பொழுது அவங்க ஹர்ட் ஆகக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடிய சின்னவங்க வந்து ஹர்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக விதிப்படி நடக்குது, நல்ல காலம் வந்தவொன்னே எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறது வந்தும் உண்மையே. அதே மாதிரி வெல்லலாம்னு சொல்கிறது என்ன, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பகுத்தறிவாளர்கள் சொல்லி அப்படியே நிறுத்திடுவாங்க. ஆனால் அதற்கும் விதி இருந்தால், விதின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஜாதக கட்டத்தில் அதுக்கு இடம் இருந்தால் மட்டும்தான் அதை வெல்ல முடியுமே ஒழிஞ்சு மித்த நேரங்களில் வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி வெல்லணும் அப்படிங்கும்போது அந்த ஈர்த்துருவேன், அப்படியே நான் பாசிட்டிவ் தாட்டில் இருந்துருவேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த இடத்துல விதி இல்லாத பட்சத்தில் அது என்ன ஆகும்னா, வாட் எவர் அவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் ஸ்டார்ட் அச்சீவிங் வாங்க. எதை நினைத்து நாம் பயணப்படுகிறோமோ அதுவாக மாறும்னு சொல்லிட்டு த லா ஆஃப் அட்ராக்ஷன் தியரி சொல்லுவாங்க, நல்லதையே நினைங்கன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த தீய காலங்களில் அந்த நல்ல விஷயங்களை கூட நினைக்க முடியாத லெவலில் ஒருத்தர் தள்ளிரும். சாமியை கும்பிடலான்னு நினச்சா கூட சாமியை கும்பிட முடியாத லெவலில் கூட இருக்கக்கூடிய உண்மைகள் இருக்க தான் செய்யுது. ஸோ விதியை மதியால் வெல்லலாம், அதற்கும் ஜாதகத்தில் இடம் இருந்தால்தான் வெல்ல முடியுங்கிறது தான் உண்மை. ஓகே, அதுலேயும் ஒரு நாட் வச்சு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இதை பற்றி நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, காலை வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது நேரம் நல்ல நேரம். மகன் செந்தில்குமார். ஓகே சார், திருமணத்துக்காக கேட்கணும் ஐயாட்ட. ஓகே, காலை வணக்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. காலை பாப்பேன். சரிம்மா, சந்தோஷம். ட்ரை பண்ணுவோம்னு நினைக்கிறது கிடைக்காது. உங்க நன்றிம்மா. செந்தில்குமாருக்கு வந்து என்ன ராசி, லக்னம், நட்சத்திரமா, அவரோட வயது என்னம்மா? மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், மிதுன லக்னம். வயதுமா 38 வயசு ஆகுங்க. சரிம்மா. அம்மா, இது முதல் திருமணத்துக்காக கேட்குறீங்களா இல்லை? முதல் திருமணம் தான். சைட். அதை இவரை பொறுத்த வரைக்கும்மா இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் அவர் ஒரு வாலட்டிலிட்டியான ஒரு பர்சனாக இருப்பார். அதாவது மைண்ட் லெவலில் மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு சில என்ன சொல்கிறதுனா ஜெனிட்டல் ஆர்கன் சம்மந்தமான சில பிரச்சனைகள் இருக்குமா, அதை நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே சரி செஞ்சிடணுமா. அதே மாதிரி ட்ராப் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மைண்டில் இருக்க மாட்டாங்க. இதுக்கு நீங்கள் விடாமல் என்ன செய்யணும் அப்படின்னா, 5 வயதுலேருந்து 9 வயதிற்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறதோ இல்லை ரப்பர் வாங்கி கொடுக்குறதோ, இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஏதாவது ஒரு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்கள தத்தெடுக்கிறதோ, அதெல்லாம் வருஷத்துக்கே 1000 ரூபா தான் வரும். அந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செய்ய சொல்லுங்கள். மினிமம் ஒரு 5 குழந்தைங்களையாவது இந்த வருஷம் செய்ய சொல்லுங்கள். அதை ஃபுல்லாக படிக்க வைக்க சொல்லுங்கள், பண்ண சொல்லுங்கம்மா. கண்டிப்பாக உறுதியாக இந்த வருட கடைசிக்குள்ளேயே வரும். கட்ட பொருத்தம் பார்த்து மட்டுமே செந்தில்குமாருக்கு கல்யாணம் பண்ணுங்கள். இதற்கு மிகப்பெரிய துணையாக இருக்க போகிறது யாருன்னா, உங்கள் வீட்டில் வழிபடக்கூடிய அந்த பெண் தெய்வமா. அது வந்து தை மாசத்துல அதை வச்சு வழிபாடுகள் செய்யுங்க. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, காலை வணக்கம். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது நேரம் நல்ல நேரம்.
ஹலோ நீங்கள் இணைப்பிரதமா இருக்கீங்க, தொடர்ச்சியாக பேசலாம். ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது இணைப்பில் வெயிட் பண்ணி உங்களோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் விதியை மதியால் வெல்லலாமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி வைக்கும்போது வெல்ல முடியும், ஆனால் அதற்கும் அவங்களோட ஜாதகத்தில் அப்படி ஒரு கட்டம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே அப்படிப்பட்ட கட்டம் இருக்குமான்னு கேட்டால் சாத்தியப்படாது அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படி கட்டம் இல்லாதவர்களும் நாங்கள் கொஞ்சம் மதியோசையோடு நாங்கள் நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக இதில் அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. பட் இருந்தாலும் இதில் என்ன அப்படின்னா, எல்லாரோட ஜாதகத்திலையும் அன்பார்ந்த நேயர்கள், சனிக்கிழமை நேயர்களுக்கு சொல்கிறோம்னா, இது எல்லா ஜாதகத்திலையும் அந்த அமைப்பு இருக்காதா அப்படின்னா எல்லா ஜாதகத்திலையும் இருக்கும். என்ன அப்படின்னா அவரவரோட சக்தியை பொறுத்து, அவரவர் சக்தியை பொறுத்துனா சில ஜாதகம் பருந்து ஜாதகமாக இருக்கும், சில ஜாதகம் குருவி ஜாதகமாக இருக்கும். அப்படின்னா என்ன, அவங்களோட ஸ்கை ஹைட் வந்து பறக்கக்கூடிய தூரம் வந்து சில ஜாதகத்தில் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி பெரிய உயரத்துக்கு பறக்கக்கூடிய அமைப்புகள் சுய ஜாதகத்தில் இருக்கும். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதை நோக்கி பறக்கணுமோ அதை விட்டுட்டு வேறு பக்கம் பறந்துட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிள், அவங்க படித்தா இது படித்தா தான் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த படிப்பு படிக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த பாதகாதிபதி திசையோ பாதகாதிபதி புத்தியோ இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல காலங்கள் வரக்கூடிய காலங்களில் அது மாறிடும். அப்போ இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை. அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த குழந்தைக்கு வருமா அப்படின்னா நல்ல இதில் போகும் பொழுது, அந்த ஜோதிட வழிகாட்டிப்படி போகும் பொழுது கண்டிப்பாக ஜெயிக்கலாம்ங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது அன்பர்களே. ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? பேர் ராஜேஸ்வரி மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கு மேடம். உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? கன்னிராசி, கன்னி லக்னம், அஸ்த நட்சத்திரம் மேடம். ஓகே, உங்களோட கேள்வி முன்வைக்கலாம். சார் இணைப்பில் தான் இருக்காரு. அம்மா காலை வணக்கம். ராஜேஸ்வரி அம்மா. வணக்கம் சார். அம்மா நீங்கள் விருதுநகரா? விருதுநகர் பக்கமா? விருதுநகர் பக்கம் தான் சார். ஊர் பேர் சொல்லுங்கம்மா. அருப்புக்கோட்டை சார். சொல்லுங்கம்மா. சார், அதாவது எனக்கு மட்டும் இல்ல, என் கூட ஒரு 620 பேர் வந்து படிச்சிருக்கோம். நாங்க இங்கிலீஷ்னா அதாவது நர்சிங் படிச்சு இப்ப போஸ்டிங் ஆகி 1.5 வருஷமா காத்திருக்கோம் சார். போஸ்டிங் வந்து எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. எனக்காக மட்டும் இல்ல, அந்த 620 பேருக்காண்டி சேர்த்து கேட்கணும் சார். எங்களுக்கு வேலை சீக்கிரம் கிடைக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். அதாவதுமா இந்த ஆண்டு இது வந்து எப்படின்னாம்மா, இது இந்த இப்போ நீங்கள் கேட்டது வந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு அமைப்புமா. இது என்ன மாதிரி, அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக இறைவன் வந்து நமக்கு கை கொடுப்பாருங்கிறது சத்தியம். அப்படிங்கும்போது அந்த வகையில் நம்மளுடைய தமிழக அரசு வந்து பல திட்டங்கள் கொடுக்குமா. அந்த வகையில் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறைய தீர்வுகள் கிடைக்கும். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே உறுதியாக நல்ல மாற்றங்கள் வரும். இது எதை வைத்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சனி பயிற்சியை வைத்தும், அதே மாதிரி வந்து நடந்த இதை வச்சும், குரு பயிற்சியை வைத்தும், அதே மாதிரி சுபகிருதுலேருந்து சோபகிருது ஆண்டுக்கு மாறின அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்குமா. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே நீங்கள் சொன்னவர்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நீங்கள் கேட்காத பல நேயர்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. நன்றிமா. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல விதியை மதியால் வெல்லலாமான்னு, அதற்கும் விதியில நமக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. விதி தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம தெய்வ நம்பிக்கை, தெய்வ வழிபாடு, தொடர்ச்சியா நான் தினமும் தெய்வத்தை நான் வழிபடுறேன், தெய்வம் எனக்கு கைவிடாதுன்ற ஒரு பெரும் நம்பிக்கை வச்சிருக்கவங்களுக்குலாம் விதி தான் ஒர்க் அவுட் ஆகுன்றப்போ ஒரு பெரும் வருத்தம் உண்டாகும். அப்படின்னா தெய்வம் எங்களுக்காக காத்து நிற்காதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போது அதில் 2 பேட்டர்ன்ஸ் வச்சுக்கலாம். விதியை மதியால் வெல்லலாம், அதற்கு விதி இடம் கொடுத்தால். அப்போ இந்த இடத்துல சுவாமி என்ன பண்ணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் வச்சுக்கலாம். இதை பாசிட்டிவ் சைடில் வைக்கும் பொழுது, அந்த விதி நல்லா இருந்தால் தான் நம்ம சாமியை கும்பிட முடியும். இதில் எத்தனை பேர் ஒத்துப்பீங்களோ அது உங்ககிட்டே விட்டுறேன், கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய குலசாமியை கும்பிட்றது, அந்த சாமியை கும்பிடாமல் இருக்கிறதுக்கே அந்த நேரம் தடப்படும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் வழிபடணும்னாலும் அதுக்கு விதி இருக்கணும். அப்போ அந்த தெய்வத்தை நீங்கள் நெருங்கணும்னாலும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, சில பேர் நம்ம நினச்சிட்டு இருப்போம் அந்த கோயிலுக்கு போகணும்னு நினைப்போம், ஆனால் விடாது. அந்த சுவாமி கிடைக்கக்கூடிய காலங்கள்னு வரக்கூடிய காலங்கள் நல்ல காலங்கள் வந்தால் தான் பண்ண முடியும். இதுலேயே ஒரு சின்ன விஷயம் எடுத்துப்போமே. இப்போ நம்மளே எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கிருஷ்ணர் இருக்கார், அப்படி இருக்கார், இன்னமும் இருக்கார், சுவாமியாக இருக்கார். அப்படின்னா கிருஷ்ணரும் இறந்தார் தானே. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, காந்தாரி என்ன பண்ணுறாங்க நேர்களே, அப்போது என்னோட 100 குழந்தைய நீ வந்து கொன்னுட்டியே கிருஷ்ணா, அப்போ நான் கொடுக்கக்கூடிய சாபத்தை நீ வாங்கிக்கணும் அப்படிங்கும்போது அவரே வாங்கிக்கிறார் இல்லையா. அப்போ ராமபிரானுக்கு என்னாச்சு? அவர் அவதார புருஷர் தான், அவர் சுவாமி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருப்பினும்
அவரை விட நம்ம நல்லவரா, அவரை விட நம்ம வல்லமையானவரா அப்படின்னா அவங்களுக்கே அந்த விதி வேலை பார்க்கும்போது இதில் என்ன நீங்கள் சூட்சம நிலையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த விதியாகப்பட்டது எதை பற்றி சொல்லப்படுது அப்படின்னா நம்மளுடைய சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மானா என்ன? நாம் செய்த அல்லது தீயதுகள் தீதும் நன்றும் பிறர் தரவாரா, அந்த அடிப்படையில் தான் ஜனனகால ஜாதகம் உருவாகுது. அப்போ அந்த ஜனனகால ஜாதகம் உருவாகுதுன்னா அந்த ஜனனகால ஜாதகத்தில் ஒருத்தரால் மாற்றவே முடியாதுன்னா அதில் கோடிக்கணக்கில் போய் நீங்கள் பரிகாரம் பண்ணாலோ என்ன பண்ணாலும் சரி, வீட்டை மாற்றினாலும் சரி, பரிகாரம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த இடத்துல வந்து வேலை செய்யாது. அவங்களுக்கு நல்ல காலங்கள் வரும்பொழுது தான் நல்ல விஷயங்களுக்குள்ள தன்மைகள் இருக்கும். பட் சில நேரங்களில் என்ன ஆகும், விதி விலக்குகள் என்ன ஆகும்னா, அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது அந்த இடத்துல அடிச்சிருக்கும், ஆனால் அந்த இடம் மறத்து போயிருக்கும். அப்போ அந்த தெய்வத்தும் வந்து உங்களுக்கு துணையாக நின்றுருக்கும். அது கொஞ்சம் காலங்கள் கழித்து வரும்போது அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. தெய்வ நம்பிக்கை சத்தியமான உண்மை, அது பெருமை அல்ல, அது நம்மளுடைய வாழ்வியல் ரீதியான கடமை. எப்படி கொரட்டை விட்டு தூங்குறதுக்கு நம்ம 8 மணி நேரம் தூங்கலைன்னா நமக்கு சரியாக இல்லையோ, அது மாதிரி சுவாமியை ஒரு டெய்லி 15 மினிட்ஸ் நம்மளோட குடும்பத்துக்காக. எல்லாருமே வந்து ஒரு நேர் பேசின மாதிரி 700 பேர் நல்லா இருக்கணும், 1000 பேர் நல்லா இருக்கணும் எல்லோரும் கும்பிட்றதில்ல. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், இப்படி தான் எல்லாருமே கும்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது இதை டெய்லியே ஒரு ஹேபிச்சுவலாக கொண்டு வரும் பொழுது இது ஒரு பெருமையாக தெரியாது, அது நம்மளோட கடமையாக இருக்கும். அப்போ தெய்வம் நம்ம கூடயே நிற்குங்கிறது தான் சத்தியமான உண்மை. ஓகே சார், தெய்வம் நிச்சயமாக நம்ம கூட நிற்கும், அதற்கான விதிப்பயன் நமக்கு நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? ஓகே, அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? ஓகேம்மா, டிவி சத்தத்தை குறைச்சிட்டு பேசலாம், சார் இணைப்பில் தாம்மா இருக்காரு. அம்மா காலை வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா? சரிம்மா. என் மகா பேரு காவியா சக்தி. சரிம்மா, அவங்க வயது என்னம்மா? சரிம்மா, சொல்லுங்கம்மா. படிப்பு அம்மா ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் குலசாமியை நினச்சிக்கோங்கம்மா. குலசாமியை நினச்சி உங்கள் வீட்டுக்கு வாசலில் போயிட்டு 4 திசையில், சரிங்களா, அதில் போய் மண் எடுங்கம்மா. அந்த மண் எடுத்து மஞ்சள் கலர் துணியில் எடுத்து வைங்க. அதே மாதிரி சுத்தமான திருநீர் வாங்கிக்கோங்கம்மா. அந்த திருநீர் வாங்கிட்டு உங்கள் குலசாமியை நினச்சிக்கோங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, இதை ஒன்றே வாஸ்துன்னு நினச்சிக்காங்க. இதுக்கும் வாஸ்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் இதை எடுத்துகிட்டு டெய்லி 4 பக்கமும் ஊதி விடுங்கம்மா. ஊதி விட்டுட்டு இதை கரெக்டாக 41 நாள் செய்யுங்கம்மா. பெரிய மாற்றம் வரும். குலசாமி வேண்டுதல்கள் இருக்குது. வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில். சுவாமிகிட்ட எதுவும் வேண்ட வேணாமா. வேண்டியிருந்தால் அந்த இதை வந்து உடனே நிவர்த்தி செஞ்சிடணும். அதை காலம் கடத்தும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பயமுறுத்தல்கள் இருக்கும். நல்லபடியாக இருப்பாங்கம்மா, பயப்பட வேண்டாம். இதை மட்டும் தாந்திரிக ரீதியான விஷயங்கள் மட்டும் செய்யுங்க, நல்ல மாற்றங்கள் இருக்கும். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம் சார், இது யாருக்கான கேள்வி? என் மகள் அரசியல் பேருக்கு. ஓகே, அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? லக்னம் லக்னம் ராசி மகரம். ஓகே சார், பேசலாம் சார். இணைப்பில் தான் இருக்காங்க. திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம். ஓகே சார். ஐயா காலை வணக்கம் ஐயா. நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம். உங்க பொண்ணோட வயது என்ன ஐயா? வயசு 20. இப்போ பிஏ ஃபைனல் பண்ண போறா. 20 வயசு முடிய போகுது. உங்க கேள்வி கேட்கலாம் ஐயா. அவங்க ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எதிர்காலத்துல அவருடைய பிறகு சாதனை எப்படி இருக்கு? இப்போ படிச்சு முடிக்க போறாங்க. பிஏ முடிச்சு எம்ஏ பண்ண போறாங்க. ஐயா, இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு மன ரீதியான அழுத்தங்கள் இந்த 2 ஆண்டு காலமாக இருந்ததெல்லாம் சரியாக போயிருக்கும் ஐயா. விடாமல் நின்ற கோலத்தில் இருக்கும். பெரும்பாலும் கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் ஜனனகால ஜாதகமே பேசும். உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நல்ல ஜோதிடரை போய் பாருங்கள். அதில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுங்கள். இந்த மன ரீதியான அழுத்தங்கள் போகிறதுக்கு இவங்க செய்ய வேண்டியது வந்து பௌர்ணமி தினங்களில், குறிப்பாக இந்த சித்திரை பௌர்ணமியில் வரக்கூடிய நாளில் வந்து ஈசனை வழிபட்டுட்டே இருக்கிறதும் நல்ல மாற்றம் இருக்கும். இந்த இதுலேயே நான் ஃபோக்கஸ்டாக அது மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால், ஏன்னா அந்த பொண்ணு டைவர்ட் ஆவாங்க நிறைய. அந்த மாதிரி ஒரு வேளை இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமிர்த கடிகை 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே ஈசனை வழிபட்டுக்கிறதும் துர்காதேவியை வழிபட்டுக்கிறதும் நல்லது. ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றத விட சொல்லுங்க ஐயா. இதுக்கான மாற்றங்கள் உறுதியாக இருக்கும். ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. நன்றி. நன்றி கால் பண்ணதுக்கு சார். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ காலை வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? காலை வணக்கம் மேம், என்னோட பேர் முப்புடாதி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? தென்காசி மேம்.
ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் மேம். உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, சிம்ம லக்னம். ஓகே, பேசலாமா? சார் நிப்பில் தான் இருக்காங்க. காலை வணக்கம் முப்புடாரியம்மா, நல்லா இருக்கீங்களா? சார் எனக்கு ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, சிம்ம லக்னம். நம்ம கேட்டுட்டேம்மா, நீங்கள் பேசினதை கேட்டுட்டேன் சகோதரி. நீங்கள் உங்கள் கேள்விக்கு போகலாம். சார் எனக்கு இப்போ 7 நடக்குன்னு சொன்னாங்க. வீட்டுல 1 மாசமா கிட்ட எனக்கும் என் கணவருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய இருக்கு. சரிம்மா. அதுக்கு என்ன பண்ணணும்? அம்மா, உங்களுக்கு நீங்கள் ரொம்ப அன்பானவங்கம்மா. உங்களுக்கு இந்த 7 நாட்டு சனி இப்போதைக்கு உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. இன்னொரு 2 வருஷம் நீங்கள் சௌக்கியமாக இருப்பீங்க. நீங்கள் எப்பயும் இருக்கிற மாதிரியே இருங்கம்மா. இது மாதிரி ஒரு பேர்மிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு எப்பொருள் யார் யாவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குமா. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய குலசாமி பேரை தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு முப்புடாரி அம்மனுக்கும் உங்களுக்கும் தொடர்புண்டுமா. அதே மாதிரி இருக்கங்குடி மாரியம்மனுக்கும் உங்களுக்கும் தொடர்புண்டு. இந்த வழிபாடுகள் மட்டும் செய்யுங்கம்மா. 2 ஆண்டுகள் கழிச்சு தான் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய. அந்த டயத்தில் வந்து ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுங்கள். கணவன் மனைவி உறவுகள் சரியாகிறதுக்கு நீங்கள் விடாமல் வழிபட வேண்டியது யாரை வழிபடணும்னா, நாராயண சுவாமியை வழிபட்டுக்கோங்கம்மா. ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்கச்சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம். இவர் மனதார இந்த மந்திரம் சொல்லி வழிபாடுகள் செய்யுங்கம்மா. நல்ல மாற்றங்கள் இருக்கும். நன்றிம்மா. விதியை மதியாய்வெல்லாம் கடவுள் அதுக்கு துணை நிற்கணும். கடவுள் துணை நிற்கணும்னா அதற்கான வழிபாடு முறைகள் எங்களுக்கு தெரியணும். அந்த வழிபாடு முறைகளை சொல்லுங்கள் சார். ஷூர். முதல்ல நம்ம இது ஒரு கட்டாயமாக வச்சுக்கோங்க, நம்மளோட சனிக்கிழமை நேயர்கள். அதாவது ஜோதிடம்ங்கிறது நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது, நம்மளோட ஃபாலோயர்ஸ். அப்படிங்கும்போது ஒரு காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், நமக்கு ஏதோ ஒரு தப்பான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கணும். அது உங்களை வீட்டில் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி. அப்போ யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு எடுக்கணும். ஒருத்தரோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு அந்த குடும்பத்துக்கே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து யதார்த்தம் கிடையாது. அப்போது அவங்க ஜாதகம் தான், அவங்கவுங்க சுய ஜாதகம் தான் அவங்கவுங்களுக்கு வேலை செய்யுங்கிறத மறந்துட வேண்டாம். அப்படிங்கும்போது அந்த சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ இந்த 2023 இருக்குன்னா, இந்த 2023 என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கணும், என்ன தசாநாதன் நடக்குது, என்ன புத்திநாதன் நடக்குது, இதுக்கான விஷயங்கள் என்ன, கோல்சார ரீதியாக நம்ம ஜாதகத்துக்கு எந்த பாதிப்பை கொடுக்கும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலன்னா இதுக்கு தாங்க ஜோதிடம். அப்படிங்கும்போது முன்னாடி ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை, ஃபோர்காஸ்ட்னா என்ன, நடக்க போகிற நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், கெட்ட விஷயங்களை உறுதியாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த விஷயத்தில் போய் வீழாமல் இருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும், அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிட ரீதியான வழிபாடுகளை கண்டிப்பாக செஞ்சுக்கணும். இதோடு சேர்த்து வழிபாடுகள்னால் சுவாமியை கும்பிட்றதும் வழிபாடுகள். ஏன்னா சுவாமி கும்பிட்றதெல்லாம் இன்றைக்கி எல்லாம் பரிகாரம்ங்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த ஜோதிட ரீதியாக வழிபாடு என்பது வேறு, பரிகாரம் என்பது வேறு. பரிகாரம் பண்ணிக்கணும், பரிகாரம் பண்ணிக்கோங்க. வழிபாடுகள் பண்ணணும், அந்த சுய ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதோடு சேர்த்து ஒரு தெய்வத்தை மட்டும் விடவே கூடாதுங்க. உங்கள் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் விடக்கூடாது. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குலசாமி வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாடு யார் ஒருத்தர் இறுக்கி பிடிச்சிக்கிறாங்களோ, எந்த தெய்வத்தை, காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குலசாமி உங்கள் முன்னாடி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்குன்னு விடமாட்டீங்கன்னுலாம் அர்த்தம் இல்லை. விழுந்தாலும் எந்திரிச்சிருவீங்க. அந்த குலதெய்வத்தை தெரியாதவங்க தான் சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு பெருமாள் தான் வழிபாடு, எனக்கு முருகன் தான் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பல அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குலசாமியை விட்டு தூரமாக வந்திருப்பாங்க. அப்படி குலசாமியை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கெல்லாம் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது. லைக் பிரசன்ன மார்க்கங்கள் இருக்குது. அதெல்லாம் எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி குலதெய்வங்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த குலதெய்வத்தை வழிபடுறது வந்து, இதுக்காக நான் கோயிலுக்கு போய் தான் குலசாமி கும்பிடுவேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. குலசாமியை எவ்வளோக்கு கிட்ட போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கும். டெய்லியே நினைக்கணும், குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கிறதும். சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி இவர் தான் உங்களுக்கு யோகாதிபதினா அவர் தான் யோகாதிபதிங்கிறத மறந்துடக்கூடாது. அதில் இந்த ஷட்பலங்கள்னு சொல்லப்படுது. இந்த ஷட்பலங்களுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கிறதும், தசாநாதனுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக உறுதியாக தீய காலங்களாக இருந்தாலும், அவன் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வழிபாடுகள் இருக்குன்னு, 10 அடி வாங்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அடிச்சுட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாது, அதுக்குள்ளே அந்த தெய்வம் உங்களை காப்பாற்றி கொண்டு போயிருக்கும். அது சூட்சம ரீதியான வழிபாடுகளை உங்கள் சுயஜாதகத்தில் தான் இருக்கும். அதையும் நீங்கள் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக உறுதியாக நம்மளோட நேயர்கள் வந்து ஜெயிச்சிடலாங்கிறதுல எல்லோரும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. ஓகே சார், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம், நான் திருநெல்வேலியிலிருந்து அமுதா பேசுறேன். ஓகே அமுதாம்மா, இது யாருக்கான கேள்வி? என் மகனுக்கு மேரேஜ் பார்த்துட்டு இருக்கோம்.
ஓகே, அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? ராசி கேட்டை தனு லக்னம் நடக்கிறது. பேசலாமா? ஆமா, காலை வணக்கம்மா. காலை வணக்கம். அம்மா ஆமாம், நீங்கள் வந்து செண்பகவல்லி அம்மனை போய் வழிபடணுமா. கோயில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு குங்கும அர்ச்சனை மட்டும் போய் பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வந்துட்டு அதே பக்கத்துலேயே அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இலுப்பையூரணின்னு ஒரு கிராமம் இருக்குமா, அங்கே பெருமாள் கோயில் ஒன்று இருக்கும். அந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதாவது தம்பதியராக நான் கூட்டின்னு வரேன்னு மட்டும் நினச்சிட்டு வாங்கம்மா. இந்த நேர்கள் யார் பார்த்தாலும் சரி, இந்த கல்யாணம் சம்மந்தமாக நம்ம தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் செண்பகவல்லி அம்மனை இறுக்கி பிடிச்சிக்கோங்க. செண்பகவல்லி அம்மன் வந்து மங்களத்தை அள்ளி தருபவள் செண்பகவல்லி அம்மன், மறந்துட வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னா கதிரேச மலைன்னு கோயில்பட்டியில் இருக்குது, அந்த கதிரேச மலைக்கு போயிட்டு வர்றதும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே இதுக்கு போயிட்டு வர்றது லைக் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், நான் சொல்லக்கூடிய இடத்துல பெருமாள் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல மாற்றங்கள் உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் நிகழும். அந்த பெருமை எல்லாமே செண்பகவல்லி அம்மனுக்கே போய் சேரும். அவருக்கு நல்ல காலங்களில் தான் இருக்குது. கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணுங்கள். நட்சத்திர பொருத்தம் பார்க்குறது, ஆன்லைனில் பார்க்குறது, அதுக்கப்புறம் ஜோதிடம் போயின்னு சொல்கிறது அப்படிலாம் இல்லை. கட்ட பொருத்தம் என்பது வேற, நட்சத்திர பொருத்தம் என்பது வேற. அதனால் நல்ல ஜோதிடரை போய் பார்த்து கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணுங்கம்மா. மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? மயிலாடுதுறை மாவட்டம் வள்ளுவர் பக்கம் ஜாகர் பேசுறேன் மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? என் பையனுக்கு 28 வயசான விக்னேஷ்குமார். ஓகே சார், ஒரு ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன? லக்கணம் கும்பங்க, ராசி மேஷம், நட்சத்திரம் வந்து அஸ்வினி 2வது மாதம் மேடம். ஓகே சார், இணைப்பில் தான் இருக்காரு, தொடர்ச்சியா பேசலாம். ஐயா காலை வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் வந்து ஐவர்வாடிக்கு போகணும். இது இன்றைக்கி பேசி ஐயாவாடின்ட்டாங்க. ஐவர்வாடிங்கிறது பஞ்ச பாண்டவர்கள் வாடி நின்ற நேரத்தில் அப்போங்கும்போது சிவனை கும்பிடும் பொழுது சிவன் வழிகாட்டின இடம் தான் ஐவர்வாடி கோயில். அங்கே போய் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க. அங்கே போயிட்டு அந்த கோயில் ஸ்தலத்தில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வாங்க. அந்த ருத்ராட்ச அணிஞ்சிருக்கக்கூடிய இடங்களில் போய் உட்காந்திங்கனாலே ஒரு வைப்ரேஷன் தெரியும் ஐயா. பல தடைகள் அவருக்கு உண்டு. இந்த தடைகள் நிவர்த்தியாகும். நிவர்த்தியானவுன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அந்த ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது அந்த பிரத்யங்கரா தேவி தான். அந்த வழிபாடுகளை செஞ்சுட்டே வாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா கூப்பிட்டு சொல்லுங்க ஐயா. மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேரு எனக்கு ஜாதகம்லாம் இல்லை அப்படியே சொன்னா பாப்பீங்களா? பேருக்கு மட்டும் சொன்னா சொல்லுங்க ஜெயசுதா மேடம், பார்க்கலாம். என் பேரு அம்பிகாங்க. சரிங்க. அம்பிகா, எங்க வீட்டுக்கார பேரு கஜேந்திரன். நான் ஒரு இது மாதிரி அடிபட்டு ரொம்ப மோசமா இருக்காரு. பிடிசில டிரைவரா இருந்தாரு. மண்டையில அடிபட்டு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். வீட்டுல ஒரு நிம்மதியே இல்லைங்க. நீங்க குலதெய்வத்தை எவ்வளவு கும்பிடுறாங்க, என் வாழ்க்கையில ஒரு நிம்மதின்றதுக்கே இல்லாம போயிடுச்சுங்க. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க. அம்மா, இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு வந்து குலதெய்வத்தை மீறி எந்த தெய்வமும் உங்களை காப்பாற்றாதுமா. இன்றைக்கி அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் குலதெய்வம் தாம்மா. அதாவது மாங்கல்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க வந்து அரண். யாருக்கு அரண் அப்படின்னா கணவனுக்கு அரண்மா. நீங்கள் எப்பயுமே நல்லா இருக்கேன்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைங்க. நீங்கள் நினைக்க உங்கள் கணவர் நல்லா இருப்பார்மா. உங்கள் தயவு செஞ்சு உங்கள் சகோதரியாக நினச்சி கேட்குறேன், இந்த கோவங்களை தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா. இது பண்ணவே நிறைய மாற்றங்கள் நிகழும். அதே மாதிரி அந்த தீய பழக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மீச முறுக்குன தெய்வம் தான் உங்கள் குலசாமிமா. அந்த வழிபாடுகள் செய்யுங்க. அந்த கயிறு கட்டுறதுனாலையோ இதுனாலேயோ ஒருத்தர் மாற மாட்டாங்க. அந்த குலசாமியை நீங்கள் கும்பிட அந்த மனமாற்றத்தை ஏற்படுமா. இதுக்கப்புறம் இவர் நல்லா இருப்பார்மா. குலதெய்வ வழிபாடை வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. குலதெய்வம் மட்டும்தான் நம்மளை முன்னாடி வந்து காப்பாற்றுங்கிறத மறந்துட வேண்டாம். இன்றைக்கி அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். தாலியை வச்சு நீங்கள் மனசார மஞ்சள் வச்சு கும்பிட்டுட்டு வாங்கம்மா. நல்ல மாற்றங்கள் இருக்கும். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக ஆன்மீக ரீதியான எல்லா கேள்விகளுக்குமே தெளிவான விளக்கம் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். மற்ற மகிழ்ச்சி. நன்றிம்மா. அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனி ஞாயிறு திங்கள் வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது. முன்னனுமதி பெற்று முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து லைவ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நீங்கள் கேள்விகள் கேட்கணும்னாலும் கேட்டு உங்களோட பொதுவான சந்தேகங்களுக்கு பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் வந்து திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் நம்ம அலுவலகம் இருக்குது. இதே மாதிரி தான் சென்னை மாதிரியே தான் முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சோபகிருது வருடத்திற்கான பஞ்சாங்க கேலண்டர் வந்து நம்ம இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கோம்.
தேவைப்படக்கூடிய நம்ம அன்பர்கள் வந்து திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன்னுரிமை பெற்று நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். அதே மாதிரி பானலிங்கம் உங்களுக்கு இலவசமாக வேணும்னாலும் நம்ம கேலண்டருக்கு சொன்ன மாதிரி தான், பஞ்சாங்க கேலண்டருக்கு சொன்ன மாதிரி தான் வாங்கி பயனடையலாம் அன்பர்களே. மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆன்மீக ரீதியான கேள்விகள்லாம் கேட்டு தெளிவடைஞ்சிருப்பீங்க. இதே போல வேறு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.